சென்னை மாநகராட்சியில் பிளாஸ்டிக் பயன்பாடு கடந்த காலத்தை விட குறைஞ்சிருக்கா? கண்டிப்பாக நம்ம சென்னை மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு மார்க்கெட்லையும் ஒவ்வொரு வீதியிலையும் வந்து இந்த மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். கடந்த நிதியாண்டிலே வந்து கிட்டத்தட்ட 50,000 மஞ்சப்பைகள் வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக நம்முடைய வியாபாரி சங்கத்திற்கு வந்து வழங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டும் தொடர்ந்து அம்பத்தூர் பகுதிகளில் வந்து கடந்த மாதம் வந்து துவங்கி வைத்தோம். கிட்டத்தட்ட 50,000 மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் மூலியமாக ஒவ்வொரு தொழிலாளருக்கும் மஞ்சப்பை வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. பிளாஸ்டிக் குப்பைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ புதிதாக மெரினா கடற்கரைலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் போடுறதுக்காக தனியாக பின் வந்து வச்சுருக்கோம். அதே போல் பெசன்ட் நகர் பீச்சில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் போடுறதுக்காக தனியாக வைத்திருக்கிறோம். இது ஒவ்வொரு இடத்துலையுமே மாற்றம் கொண்டு வரும். ஒரு தனி நபரிடம் மாற்றம் கொண்டு வந்தால்தான் நம்ம சமுதாயத்தில் மாற்றத்தை காண முடியும். அதுக்காக பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் வந்து சாலை அமைக்கக்கூடிய பணிகள் 2253 சாலைகள், பிரதான சாலைகள், உட்புற சாலைகள் அமைக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கோம். எவ்வளவு நிதி மதிப்பீடு செஞ்சுருக்கோம், எவ்வளவு பணிகள் முடிஞ்சிருக்கு? சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த ஆண்டே வந்து போடக்கூடிய சாலைகள் வந்து மழை காரணத்தினால சில பகுதிகளில் வந்து சாலை பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட சூழல் இருந்தது. அந்த பணிகள் தான் மீண்டும் துவங்கப்பட்டு இப்போ ஜனவரி மாதம் துவங்கி இருக்கிறதுனால நம்ம அந்த பணிகளை மீண்டும் துவங்கியிருக்கோம். வரக்கூடிய நிதியாண்டு இந்த ஆண்டு பட்ஜெட்டை போடும்போது தான் இந்த நிதிக்கான எவ்வளோ குறிப்பீடுகள் இருக்கும் அப்படின்றதை தெரிவிக்கும். இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பு இப்போ என்ன நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ வந்து பொதுமக்களுக்கும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது. மஞ்சப்பை பயன்படுத்துறதுனால எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. ஒரு டைம் பிளாஸ்டிக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் எவ்வளோ கேடு விளைவிக்கிறதோ அப்படின்றத தெரிவிக்கிறது. ஒரு மஞ்சப்பை அப்படின்னோம்னா அது கண்டிப்பாக ஒரு 10-20 முறையாவது ஒரு தனிநபர் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் பிளாஸ்டிக் அப்படி இல்லை, ஒன் டைம் யூசேஜ் தான். அந்த ஒன் டைம் யூசேஜ்னால எந்த அளவுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு அது கேடு விளைவிக்கிறது அப்படின்றது எல்லாருமே ஒரு விழிப்புணர்வு இப்போ கொஞ்சம் ஏற்படுத்தியிருக்காங்க. சென்னையில் உள்ள அம்மா உணவகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான 18 கோடி ரூபாய் வந்து சென்னை மாநகராட்சி வந்து கூட்டுறவுத்துறை கொடுக்க வேண்டியது நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை, மாநகராட்சி வந்து அம்மா உணவகம் பொறுத்தவரையிலும் ஃபுல்லாகவே சென்னை மாநகராட்சி தான் ஏற்படுத்தி இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அதை ஆதரித்து இன்றைய வரைக்கும் அம்மா உணவு வந்து சிறப்பாக பயன்பட வேண்டும் என்று அதற்காக நிதி ஒதுக்கிட்டு மாநகராட்சி சார்பாக பயன்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலுவையில் இருக்கக்கூடியது என்ன என்று கண்டறிந்து அதற்கு என்ன வழிகாட்டு கொடுக்கணும் பண்ணி. மாநகர் முழுவதும் கொசு தொல்லை பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த ட்ரோன் மூலயமா கொசு மருந்து அந்த டெண்டர் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால ட்ரோன் மூலயமா கொசு மருந்து இப்போ தெளிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை ரீஃபார் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி? இல்லை, மாநகராட்சி சார்பாக வந்து கொசு மருந்து தெளிப்பான்கள் வந்து தொடர்ந்து பயன்பாட்டில் தான் இருக்கிறது. ட்ரோன் வகையில் வந்து போடக்கூடிய கொசு மருந்து வந்து வெறும் இந்த கெனால் பகுதியில் மட்டும்தான் இந்த ட்ரோன் பர்பஸ் இருக்கும். இப்போ கெனாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் விட்டு சில பகுதிகளில் இன்டீரியர் கெனால்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த ஓட்டரி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கெனால் தாண்டி நிறைய வார்டில் வந்து சிறு சிறு கெனால்லாம் வந்து அது செல்கிறது. ஸோ அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் நம்ம ஃப்ளோட் சின்னதாக ஒரு படகு மாதிரி போட்டு அதன் மூலியமாக கொசு தெளிப்பான்கள் வந்து அடித்து வருகிறோம். ட்ரோனும் பயன்பாட்டில் தான் இருந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.